நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே சிறுகனூரில் நடைபெறவுள்ள திமுக மாநில மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. விவரங்களை நேரலையில் தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரிகார்த்திக். திமுக மாநில மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. என்னென்ன ஏற்பாடுகள் தற்போது வரை நிறைவு பெற்றிருக்கு? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுகவினுடைய மாநில மாநாடு இன்று மதியம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. அதற்காக இறுதிக்கட்ட பணிகள் தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. தற்போதே தொண்டர்கள் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மாநாட்டு திடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று அதிகாலை முதலே தொடர்ச்சியாக மாநாட்டு திடலை நோக்கி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொண்டர்கள் மாநாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நிற்கக்கூடிய இந்த மேடை மட்டுமே கிட்டத்தட்ட 250 மீட்டர் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, முதலமைச்சர் மாநாட்டு திடலில் நடுவில் பாதி தூரம் வாகனத்தில் வந்துவிட்டு அதன் பிறகு ரேம்பாக் ஒரு 500 மீட்டர் ரேம்பாக்கிலும் நடக்க இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தேர்தல் காலம் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து ஒன்று கூடல் என்ற அடிப்படையில் இந்த மாநாடு தற்போது திட்டமிட்டிருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அந்த அறிவிப்பு வரக்கூடிய நிலையில் திமுக சார்பில் இந்த மாநாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து தொண்டர்களையுமே ஒருங்கிணைத்து ஒரே இடத்தில் வர வைத்து அவர்களிடம் முதலமைச்சர்கள் தேர்தல் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறார். ஏற்கனவே திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை தொடங்கி முடிவெடுப்பு நிலையில் இருப்பதால் இந்த வாரத்திற்குள் திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிவெற்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதால் இந்த மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக இருக்கும். இந்த மாநாட்டிலிருந்தே பிரச்சாரத்தை திமுக துவங்குகிறது என்றே சொல்லலாம். இது ஒரு பிரச்சாரத்திற்கான மாநாடு தான். இதன் தொடர்ச்சியாக திமுக சார்பில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மாநாடு திமுக சார்பில் அமைக்க இருக்கிறது. அதுவும் திருச்சி அல்லது மதுரையில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக இந்த மாநாடு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக கருதப்படும். அனைத்து தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து இந்த மாநாட்டில் முதலமைச்சர்கள் பேச இருக்கிறார். அது மட்டுமல்ல, வருகின்ற அனைவருக்குமே உணவு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக இந்த மாநாட்டத்தில் மட்டும் 500 ஏக்கர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 500 ஏக்கரில் 250 ஏக்கர் மாநாட்டு திடலுக்கு மட்டும், அதே போல மீது இருக்கக்கூடிய 250 ஏக்கர் வாகனங்கள் இடத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் கூட்ட நெரிசல் இல்லாமல் வருவதற்கு பல்வேறு நுழைவாய்கள், முதற்கட்டமாக 12 நுழைவாய்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல 2 பக்கவாட்டிலும் கிட்டத்தட்ட 20 நுழைவாய்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் மாநாட்டுக்கு எளிதாக தொண்டர்கள் வந்து செல்வதற்கும் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மாநாட்டினுடைய முக்கிய நோக்கம் வருகின்ற தேர்தலுக்கு திமுக சார்பில் 200 தொகுதிகள் இலக்கு என்ற அடிப்படையில் ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறார்கள். அதற்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலும் அவர்களிடம் சில முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர்கள் இருக்கிறார். எனவே அந்த உற்சாகத்தோடு அவர்கள் போய் அந்தந்த தொகுதிகளில் வேலை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த மாநாடு திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக அந்த மாநாட்டிற்கு தற்போது இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் மாநாட்டிற்கு துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த மாநாட்டிற்கு பல இடங்கள் வருவதற்காகத்தான் திருச்சி மையமாக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதி இலக்கு என்ற அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள், இந்த மாநாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அரசினுடைய சாதனை திட்டங்களை எடுத்து செல்லும் வகையிலும் தொண்டர்கள் அதை பார்க்கும் வகையிலும் அரசினுடைய சாதனை திட்டங்களை கடந்த 5 ஆண்டுகளாக செய்த பல்வேறு புதுமைப்பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் அதுக்கான விளம்பர பலகையாக வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நூலகமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. வருகின்ற தேர்தலுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த மாநாடு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக கருதப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாரிகார்த்திக், திமுக மாநாட்டிற்கான இறுதி பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எத்தனை மணிக்கு அங்க வர இருக்காரு? அது தொடர்பான விவரங்களை வழங்குங்க. முதலமைச்சர் அவர்கள் 4 மணிக்கு மாநாட்டு திடலுக்கு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட சீக்கிரமாகவே இந்த மாநாடு முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொண்டர்கள் எல்லாம் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் சீக்கிரமாக போக வேண்டும் என்ற அடிப்படையிலே 7 மணிக்கெல்லாம் இந்த மாநாட்டை முடிப்பதற்காக திட்டம் போட்டிருக்கிறார்கள். சீக்கிரமாக அந்த மாநாடு முடிந்தால் அவர்களை இயல்பாக இங்கிருந்து கலந்து செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அதனால்தான் மாநாடு 5 மணிக்கு துவங்கி 7 மணிக்கு 2 மணி நேரத்தில் அதிகபட்சமாக முதலமைச்சர் 2 மணி நேரம் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 7 மணிக்குள்ளாக இந்த மாநாட்டை நிறைவு செய்யும். இந்த மாநாட்டை
ஏற்பாடுகள் திட்டம் ஏற்றிருக்கார்கள். குறிப்பாக இந்த மாநாட்டில் முதலமைச்சருடைய இந்த அரசியல் பேச்சு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தன்னுடைய தொகுதி பங்கீடுகளையும் அதேபோல கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தையும் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் நிறைவடையும் நிலையில் இந்த மாநாட்டில் முதலமைச்சர் முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்களை பேச இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எதிர்க்கட்சி குறித்து அவர் என்னென்ன பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடிக்கடிக்காக பேச வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மாநாட்டு வரும் தொண்டர்களுக்கு வருகின்ற தேர்தலுக்கு அனைவரும் பொறுப்புடனும் உற்சாகத்துடன் வேலை செய்ய வேண்டும் என்றும் 200 தொகுதிகள் இலக்கு என்ற அந்த இலக்கை நாம் ஒவ்வொரு மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே BLC என சொல்லப்படும் பூத் லெவல் கமிட்டி மாநாடுகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த பூத் லெவல் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கமிட்டியில் கிட்டத்தட்ட சராசரியாக 100 பேருக்கு ஒரு பொறுப்பாளர் போடப்பட்டு அவர்களுக்கான மாநாடும் தற்போது மண்டல வாரியாகவும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களையும் அழைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் கூடுதலாக பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே வரக்கூடிய தொண்டர்கள் அரசினுடைய சாதனை திட்டங்களை ஒவ்வொரு வீடுகளுக்காக கொண்டு செல்ல வேண்டும் என்றும் பொதுமக்களை சந்திக்கணும், குறிப்பாக பெண்களை சந்தித்து அரசினுடைய சாதனை திட்டங்களை விளக்கி சொல்லி அதை வாக்காக மாற்ற வேண்டும் என்றும் அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வரையும் முதலமைச்சர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த மாநாட்டினுடைய அடிப்படை நோக்கமே ஒரு தேர்தலுக்குள்ளாக அனைவரையும் ஒருங்கிணைத்து கூடி ஒரு கூடல் என்ற அடிப்படையில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உற்சாகத்துடன் அவர்கள் சென்று அனைத்து தொகுதிகளும் வேலை பார்க்க வேண்டும் என்றும் அரசினுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றும் 200 தொகுதி இலக்கு என்ற அடிப்படையில் அவர்களுக்கான அந்த இடங்களும் அதுக்காக பணிகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பணியும் அவர்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் அறிவுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய அரசியல் வியூகங்களும் பல்வேறு கூட்டணி கட்சிகளையும் புதிதாக இணைத்திருக்கிற 21 சேர்த்த கட்சிகளை விட கூடுதலாக தற்போதே 6 கட்சிகள் திமுகவில் இணைந்திருக்கின்றன. எனவே அனைவரும் கூட்டணி கட்சியுடன் ஒருங்கிணைந்து வேலை பார்க்க வேண்டும் என்றும் ஒருவேளை தாங்கள் வேலை செய்கிற இடத்தில் அவர்களுக்கு கிடைக்காமல் கூட்டணி கட்சி கிடைத்தால் அதை மகிழ்ச்சியோடு கூட்டணி கட்சி வெற்றி பெறுவதற்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அனைத்து தொகுதிகளும் நாம் வெற்றி பெற்றால்தான் 200 தொகுதி இலக்கு என்ற அடிப்படையில் நாம் கூட்டணிகளை அடிப்படையாக வைத்தான் இருக்க முடியும். எனவே கூட்டணி கட்சியுடன் ஒருங்கிணைந்து வேலை பார்க்க வேண்டும் என்று பல்வேறு அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். முதலமைச்சர் சரியாக 5 மணிக்கு இந்த மாநாட்டு திடலில் வர இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.